finishes off in style. A magnificent strike into the crowd. வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இந்தியா vs இங்கிலாந்து 5th டெஸ்ட் மேட்ச் டே 2 நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்தியா லீட் பை 255 ரன்ஸ். அண்ட் இந்த டே முடியும் போது இந்தியாவோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 473 ஃபார் 8. இன்னைக்கு மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 338 ரன்ஸ் இந்தியா ஆட் பண்ணியிருக்காங்க. பட் டெஃபினட்டா லாஸ்ட் செஷன் இந்தியாவோட பேட்டிங் வந்து ரொம்பவே புவரா இருந்துச்சு. தேவலாம் நிறைய பேர் விக்கெட்ஸ் விட்டாங்க. அது கொஞ்சம் இங்கிலாந்துக்கு மொமெண்டம் கொடுத்துச்சு. பட் குல்தீப் யாதவ் அண்ட் ஜஸ்பிரீத் பும்ராவோட பார்ட்னர்ஷிப் வந்து என்ன ஆச்சுன்னா இந்தியாவோட லீடை இன்னும் கொஞ்சம் அதிகம் தான் பத்துச்சு. பட் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ், அவங்க ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. நம்ம என்ன எதிர்பார்த்தோம், ரோஹித் அண்ட் கில் செகண்ட் செஷன்ல பெருசா ஒரு பிக் 100 அடிக்க போறாங்க நினைச்சோம். பட் ஆனால் அது நடக்கல. பட் குட் கம்பேக் ஃப்ரம் இங்கிலாந்து. பென் ஸ்டோக்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு வந்து அதுவும் இந்த சீரீஸ்ல முதல் முறையா போட்டு முதல் பாலே ரோஹித்தோட விக்கெட் எடுத்தாரு. அது ஒரு செம மூமெண்டா இருந்துச்சு. ஆண்டர்சன் வர்சஸ் கில் அந்த ஒரு காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல்ல போயிட்டு இருந்தது. கில் அவர் அட்டாக் பண்றதும் லாஸ்டா ஆண்டர்சன் வந்து கில் விக்கெட் எடுக்கிறதும் ஸோ நிறைய நல்ல நல்ல மூமெண்ட்ஸ்லாம் இந்த செகண்ட் செஷன்ல நடந்துச்சு. அண்ட் தேவ்தத் படிக்கலோட டெபியூ மேட்ச்ல அவர் ஒரு ஹாஃப் செஞ்சுரி நான் ஏற்கனவே என்னோட சில வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன். அதாவது டெபியூ மேட்ச் கொடுங்கப்பா, படிக்கலுக்கு டெபியூ பண்ணவங்களாம் நல்லா விளாடுறானுங்க பட்டிட்டார தவிர அப்படின்ற மாதிரி தோணுச்சு. பீங்க லெஃப்ட் ஹேண்டர் அவர் எஃபெக்டிவா இருப்பாருன்னு தோணுச்சு. அதுக்கேற்ற மாதிரி தான் நல்லா கிளாசிக் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். எஸ், நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த பிளாட் ட்ராக்ல ஒரு செஞ்சுரி அடிக்க மிஸ் பண்ணிட்டாரு. சர்ஃப்ராஸ் கான் அனதர் ஒரு 50, அவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாரு. த்ருவ் ஜுரல் நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. லாஸ்ட் 10 நாளா த்ருவ் ஜுரலை பத்தி தான் நம்ம நிறைய பேசிட்டே இருந்தோம். ஜஸ்ட் ஒரு ரஷ் ஆஃப் பிளட் அந்த ஒரு ஃபார்ம்ல இருக்கும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இறங்கி போய் 6 அடிக்கலாம்னு பார்த்தாரு. அன்பார்ச்சுனேட்லி அவுட் ஆயிட்டாரு. இதுவும் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு லெசன் தான் இந்த ஒரு ஷார்ட் பீரியட்லயே. அண்ட் சோ மெனி திங்ஸ். ஷோயப் பஷீர் வந்து பாத்தீங்கன்னா என்னதான் பேட்ஸ்மேன் வந்து அடிச்சாலும் தம் கட்டி போலிங் போட்டு ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்கு டிஸ்கஸ் பண்ண. ஸோ முதல்ல நம்ம இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லாஸ்டா இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி பேசலாம். ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ், எண்ட் ஆஃப் த டே அந்த குல்தீப் அண்ட் பும்ரா பார்ட்னர்ஷிப் வந்து டெவலப் ஆகி அது ஒரு ஸ்டேஜ்ல நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ டே முடியற வரைக்குமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணி விக்கெட் விடாம விளையாடினாங்க. அதனால ஆப்வியஸ்லி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இந்தியா கொடுத்துருக்கும். ஏன்னா 255 ரன்ஸ் லீட், சூப்பர் லீட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நடுவில் ஒரு கொலாப்ஸ் நடந்துச்சு. லாஸ்ட் செஷன்ல இந்தியா 5 விக்கெட் விட்டாங்க. லைக் ஹைதராபாத்லயும் இதே மாதிரி தான் நல்ல ஒரு சுச்சுவேஷன்ல இருந்து 190 ரன்ஸ் லீடு கொடுத்தோம். அதுவே எக்ஸ்ட்ரா ஒரு 30-40 ரன்ஸ் அடிச்சிருக்கணும். பட் இங்கிலாந்து கம்பேக் ஆகி ஓலி போப் ஒரு சூப்பர் இன்னிங்ஸ் விளாடினாரு. அதுக்கப்புறம் இங்கிலாந்து நம்மள பீட் பண்ணிட்டாங்க. ஏன்னா என்னதான் பிளாட் பிச்சா இருந்தாலும் 4th இன்னிங்ஸ் விளாடுறது என்னைக்குமே இந்தியால ரிஸ்க் தாங்க. அந்த வகையில இந்தியா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரன்ஸ் 120 ரன்ஸ் அடிச்சு வச்சுட்டா சேஃபர் ஜோன்ல இருப்பாங்கன்றத நம்ம நினைச்சோம். பட் ஒரு ஸ்டேஜ்ல இங்கிலாந்து கம்பேக் ஆகும்போது ஆஹா அதே மாதிரி ஆயிடுமா அப்படின்னு நினைச்சோம். பட் குல்தீப் அண்ட் பும்ரா ஒரு க்ரூஷுவல் பார்ட்னர்ஷிப், 48 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப், அன்பீட்டன் நல்லா விளாட்னாங்க. குல்தீப் அவரோட பேட்டிங்கை நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காரு. நல்லா தெரியுது. அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ஃபார் இந்தியா. அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம பாராட்டிய வேண்டியது 2 பேரை, கேப்டன் ரோஹித் சர்மா த ஹிட்மேன் அண்ட் சுப்மன் கில். ஃபென்டாஸ்டிக் 100s. ரெண்டு பேருமே ஒரு பெரிய 100 அடிக்க தான் நினைச்சிருப்பாங்க. பட் இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். பட் நெவர்தெல்லஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 200 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப்ன்றது பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப க்ரூஷலா இருந்தது இந்தியாவுக்கு. ஏன்னா ஆப்வியஸ்லி எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஒரு ஸ்டார்ட் கொடுத்துட்டு போயிட்டாருங்க டே 1ல. ஸோ இவங்க 2 பேரும் எவ்வளோக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்றாங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்தியாவுக்கு ஒரு அட்வான்டேஜ். அண்ட் எக்ஸாக்ட்லி இந்த பார்ட்னர்ஷிப்னால தான் இந்தியானால இன்னைக்கு வந்து இவ்வளோ ஸ்கோர் அடிக்க முடிஞ்சுது. அண்ட் கேப்டன் ரோஹித் சர்மா அவரோட 12th டெஸ்ட் 100 அடிச்சிட்டாரு. அண்ட் இது 2வது டெஸ்ட் 100 இந்த சீரீஸ்ல பியூட்டிஃபுல்லா விளாடினாரு. அதாவது அவர் விளாடினது பாத்தீங்கன்னா பெருசாவே தெரியல. அதாவது அடிக்கிற ஷாட்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டா இருந்தது. அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள என்ன 60 இருக்காரு, என்ன 80 இருக்காரு, 90 இருக்காருன்னா செஞ்சுரி போட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா விளையாடினாரு ரோஹித். அண்ட் சூப்பர் பால் ஃப்ரம் பென் ஸ்டோக்ஸ் ஆப்வியஸ்லி. எனிவே ஒரு கேப்டன் இன்னிங்ஸ் தான் சொல்ல முடியும். ஹியூஜ் சல்யூட் டு ரோஹித். அண்ட் சுப்மன் கில் அவரோட 2வது 100 இந்த சீரீஸ்ல. ஓவரால் 4th டெஸ்ட் 100. அவரோட அப்பாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாண்ட்ஸ்ல இருந்து பார்த்து பயங்கரமா அப்ரிஷியேட் ஆகி ஒரு ப்ரௌடா ஃபீல் பண்ணாரு, நம்ம பையன் வந்து செஞ்சுரி போட்டாண்டான்னு. ஸோ சூப்பரா விளாடினாரு சுப்மன் கில்லும். ஏன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் செஷன்ல இறங்கினது சுப்மன் கில் தான். அது ஒரு நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டாரு. ஸோ அதோட பலன் தான் இப்ப கிடைச்சிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ச் பிளஸ் செகண்ட் டெஸ்ட் மேட்சோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் வரைக்கும் சுப்மன் கில் வந்து பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணோம். ஈவன் நான் கூட கிரிட்டிசைஸ் தான் பண்ணேன். பட் அவர் பாத்தீங்கன்னா அவரோட கேமை இம்ப்ரூவ் பண்ணும், நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரீஸ்ல 400 ரன்ஸ் மேல அடிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு அவருக்கு நம்ம வந்து கிரெடிட் கொடுத்தே ஆகணும். அண்ட் கிரேட் ஒர்க் ஃப்ரம் சுப்மன் கில், அதுல வந்து பேச்சே கிடையாது. அவரும் செமையா விளையாடிட்டு இருந்தார் 110. எஸ்பெஷலி அவர் வந்து த வே ஜேம்ஸ் ஆண்டர்சனை கவுண்டர் அட்டாக் பண்ணது பாத்தீங்கன்னா வேற லெவல்ல இருந்துச்சு. எஸ்பெஷலி அந்த ஸ்ட்ரைட் 6 வந்து பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்தது. ஸோ பிஃபோர் டெஸ்ட் மேட்ச்ல எஸ்எஸ்பி ஜெய்ஸ்வால் ஆண்டர்சன் அட்டாக் பண்ணாரு. இப்போ சுப்மன் கில் ஆண்டர்சன் அட்டாக் பண்றாரு. ஆண்டர்சன் 699 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ இது எப்படி ஆச்சுன்னா அந்த பேட்டில் செமையா போயிருந்தது. லாஸ்ட் ஆண்டர்சன் வந்து கில் அவுட் ஆக்கிட்டாரு. அண்ட் அது ஒண்ணுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்தது. ஏன்னா சுப்மன் கில் வந்து முன்னாடி வந்து இந்த இன்கட்டர் பால்ல நிறைய போல்ட் ஆயிட்டு இருந்தாரு. ஆண்டர்சனே 2-3 வாட்டி அவுட் ஆக்கியிருக்காரு. ஸோ அதே மாதிரி அவுட் ஆகும்போது ஆஹா இந்த ஃபிளாவை அவர் ரெக்டிஃபை பண்றாருன்னு நினைச்சா திருப்பி அதே மாதிரி அவுட் ஆயிட்டார்.
கொஞ்சம் அவர் வந்து பாத்தீங்கன்னா ரிலாக்ஸ் ஆயிட்டாரு, பீங் நல்லா செட் ஆகி விளையாடிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த ஒரு என்ன சொல்றது கான்சென்ட்ரேஷன் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ஸோ அதனால அவர் விக்கெட்டை விட்டாரு. நெவர்தலஸ் அது ஒரு நல்ல பால் தான், லைட்டா தான் அப்படி இன்கெட் ஆச்சு. பட் சுப்மன் கில் வந்து அவரோட ஃபுட் ஒர்க் பெருசா யூஸ் பண்ணல. ஸோ கேப் இருந்ததுனால உள்ள பூந்துருச்சு ஸ்டெம்ப்ல. நெவர்தலஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் இன்னிங்ஸ் டு பி வெரி ஆனஸ்ட். அண்ட் எஸ் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேவ்தத் படிக்கலுக்கு. ஏன்னா நல்ல ஒரு பேஸ் செட் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலி கில்லும் சரி, ரோஹித் சர்மாவும் சரி, இந்தியன் அப்கமிங் பேட்ஸ்மேனுக்கு ஒரு பேஸ் செட் பண்ணி போயிட்டாங்க. அதை தான் வந்து பக்காவா படிக்கலும் சர்ஃப்ராஸும் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா அந்த டைம்ல பேக் டு பேக் விக்கெட்ஸ் போச்சு. இங்கிலாந்து நினைச்சிருந்தா டக்கு டக்குன்னு பொறுக்கிருக்கலாம். பட் அவங்க ரெண்டு பேருமே ஒரு யூஸ்ஃபுல் பார்ட்னர்ஷிப் ஸ்டிச் பண்ணாங்க, நல்லா விளையாடினாங்க. படிக்கல் வந்து 65 அடிச்சாரு. எஸ் 100 அடிச்சிருக்கலாம். இனிஷியலா ஒரு டென்டேட்டிவா இருந்தார், 2-3 எட்ஜ் 4 போச்சு. பட் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் போடும்போது அவர் இந்த கவர் டிரைவ்ஸ் அடிக்கிறதும் ஸ்பின்னர்ஸை வந்து பாத்தீங்கன்னா அந்த பேக் ஃபுட்ல ஆடுறதும் எல்லாமே நல்லா கம்போஸ்டா இருந்துச்சு. பட் ஸ்டில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா படிக்கல் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸை வே பெட்டரா விளையாடுறாரு தேன் ஸ்பின்னர்ஸ். பட் ஸ்டில் அவருக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கு, நல்ல ஒரு டால் லெஃப்ட் ஹேண்டர் பேட்ஸ்மேன், அவரோட கிளாஸை காமிச்சிட்டாரு. ஸோ கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டியை இப்போ பசங்கள்லாம் பயங்கரமா யூஸ் பண்ண பாக்குறாங்க. அதுதான் இப்போ இந்தியாவோட சிச்சுவேஷன். ஸோ நிறைய பேர் வெளியில காத்துட்டு இருக்காங்க இந்த மாதிரி தான். ஸோ அந்த வகையில தான் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சா உடனே யூஸ் பண்ணணும்னு சொல்லி யூஸ் பண்றாங்க. அண்ட் சர்ஃப்ராஸ் கான் அவரோட 3வது 50 இந்த சீரீஸ்லயே. ஏன்னா இந்த சீரீஸ் தான் அவர் டெபியூ பண்ணாரு. போன டெஸ்ட் மேட்ச் 2 ஃபெயிலியர், அதுக்கு முன்னாடி டெபியூ டெஸ்ட் மேட்ச்ல 2 சக்சஸ், 2 பேக் டு பேக் 50s. இப்போ ஒரு 50 ஒரு 56 அடிச்சாரு. நல்லா விளையாடிட்டு இருந்தாரு. டீக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் பாலே அவுட்டு. அதான் சொல்றேன், என்னைக்குமே ஒரு பிரேக் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5-6 பால் விளையாடுறதுல எந்த தப்பும் இல்லைங்க. இதுவும் ஒரு லேர்னிங் கர்வ் தான் ஃபார் சர்ஃப்ராஸ். பட் நெவர்தலஸ் அவங்க 2 பேரும் விளையாடின இன்னிங்ஸ் இந்தியாவுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் 2 பேருமே அவுட் ஆனே வந்து பாத்தீங்கன்னா ஜடேஜாவும் குயிக்கா அவுட் ஆயிட்டாரு. அண்ட் ஜடேஜா அந்த ஒரு செஞ்சுரி போட்டார்ல ராஜ்கோட்ல, அதுக்கப்புறத்துல இருந்தே கொஞ்சம் ஸ்பின்னர்ஸை திணறாரு. ஆப்வியஸா தெரியுதுங்க, டு பி வெரி ஆனஸ்ட். ஏன்னா பஷீரா இருக்கட்டும் இல்ல ஹார்ட்லியா இருக்கட்டும், 2 பேர் பால்லையுமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் திணறாரு, நிறைய LBW ஆறாரு. ஸோ ஹோப்ஃபுல்லி அவர் நிறைய விஷயங்கள் ரெக்டிஃபை பண்ண வேண்டியது இருக்கு பேட்டிங்ல. ஏன்னா பயங்கர பீக்ல வந்து டக்குன்னு லாஸ்ட் 2 டெஸ்ட் மேட்சா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பின்ல திணறாரு ஜடேஜா. ஸோ அது ஒரு காஸ் ஆஃப் கன்சர்ன் தான் இந்தியாவுக்கு. பட் நெவர்தலஸ் இந்தியா வந்து நல்ல பொசிஷன்ல இருக்காங்க, அதனால அது ஒரு பெருசா தெரியாது. அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வின் ரொம்ப ஒரு மாதிரி டல்லா வந்தாரு. ஏன்பா அவர் இப்படி வராரு நம்ம பாத்தீங்கன்னா 3வது பாலே அவுட்டு. ஸோ ஹார்ட்லி அண்ட் பஷீர் 2 பேரும் மூச்சு விட்டாங்க. ஏன்னா கால்ல இருந்து அவங்க தான் போலிங் போட்டுக்கினே இருக்காங்க மெஷின் மாதிரி. லைக் அதனாலதான் பஷீரும் ஒரு 4 விக்கெட் எடுத்தாரு. இவரும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா ஒரு 2 விக்கெட் எடுத்தாரு. அதுக்கப்புறம் சரி முடிச்சிருவாங்கடா, முடிச்சு விட்டுறனால தான் 210 தான் வரும், அடுத்த 2 விக்கெட் டக்குன்னு போயிடுன்னு பார்த்தா குல்தீப் யாதவ் வந்து இப்போ வந்து போலிங்ல மட்டும் இல்ல பேட்டிங்லயும் கன்சிஸ்டன்சி காமிக்கிறாரு. லாஸ்ட் மேட்ச்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் 27 அடிச்சாரு. இந்த மேட்ச்லயும் 25 ரன்ஸ் கிட்டத்தட்ட நாட் அவுட்ல இருக்காரு. இன்னொரு பக்கம் ஜஸ்பிரீத் பும்ரா அவர் வந்து பாத்தீங்கன்னா நான் போலிங் மட்டும் இல்லடா பேட்டிங்கும் நான் வந்து டஃப் கொடுப்பேன்டான்ற மாதிரி அவரும் வந்து டிஃபென்ஸா இருக்கட்டும் சில ஷாட்ஸா இருக்கட்டும் செம்மையா விளையாடினாரு. ஸோ 2 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஃபைட்டிங் பார்ட்னர்ஷிப் தான் சொல்ல முடியும். கிட்டத்தட்ட 40 ரன்ஸ். ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல் ஆச்சு. என்ன ஆச்சுன்னா இந்தியா 210 இருந்தது அவங்க வரும்போது, இப்போ 255 ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு வந்து இன்னும் ஒரு ஃபியூ ரன்ஸ் ஆட் அப் பண்ண பார்ப்பாங்க. இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவும் போனஸ் தான் எனக்கு தெரியும். ஸோ ஆப்வியஸ்லி இங்கிலாந்து பொறுத்தவரைக்கும் சீக்கிரமா அவங்களை ஆல் அவுட் பண்ண பார்ப்பாங்க. அண்ட் இங்கிலாந்தோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி இப்ப பேசலாம். ஏன்னா இந்தியாவோட பெர்ஃபார்மன்ஸை பத்தி நம்ம கிளியரா பேசிட்டோம். இங்கிலாந்துக்கு பிக் டாஸ்க் கட் அவுட்டுங்க, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏன்னா ஆப்வியஸ்லி இந்தியா இப்போ 255 வச்சிருக்காங்க. மேபி நாளைக்கு ஒரு 275 கூட அடிச்சுட்டு கொடுக்கலாம். ஸோ அந்த 275 டெபிசிட்டை குறைச்சிட்டு அதுக்கப்புறம் அடிக்கிறது தான் டார்கெட் இந்தியாவுக்கு. பட் அவங்க அந்த ஹைதராபாத் இன்னிங்ஸை வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பிரேஷனா வச்சு விளையாட வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏதாவது ஒரு 2 பிளேயர் ஸ்டெப் அப் பண்ணி ஒரு 2 செஞ்சுரி போட்டாங்கன்னா செம்மையா இருக்கும். ஏன்னா பிச்சில் ஸ்பின் எடுக்குது, ஆனா ரொம்ப ரேர், எப்பயா தான். நீங்க நல்ல போலர்ஸ் தான் யூஸ் பண்ணலாம். இந்தியா கிட்ட அந்த 3 நல்ல குவாலிட்டி ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. அதான் டிஃபரன்ஸ் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும். ஸோ அந்த வகையில பாத்தீங்கன்னா இங்கிலாந்து வந்து ஓரளவுக்கு டஃப் கொடுத்து விளையாட்டாங்கன்னா, ஏன்னா பிச்சும் பேட்டிங் பிச்சு நல்லா தான் இருக்கு, அந்த அளவுக்கு ரொம்ப ஒஸ்டாலா இல்ல, லோ கேப்டால ஓவரா பவுன்ஸ் ஆல. ஸோ பேட்ஸ்மேன் செட்டில் ஆனா நிறைய ரன்ஸ் அடிக்கலாம். ஸோ அவங்க ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட் கொடுத்தாங்கன்னா, ஐ மீன் பயங்கரமான ஒரு ஃபைட் கொடுத்தாங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் இன்ட்ரெஸ்டா இருக்கும். இப்போதைக்கு இந்தியா தான் பயங்கரமான டாமினேஷன் ஸ்டேஜ்ல இருக்காங்க. இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் டவுன்ல தான் இருக்காங்க. பட் இந்த இங்கிலாந்து டீமை பத்தி உங்களுக்கு தெரியும், திடீர்னு பயங்கரமா வருவாங்க, திடீர்னு லோல போயிடுவாங்க. பட் ஒரே ஒரு வருத்தம் என்ன இங்கிலாந்து பட வேண்டியதுன்னா செகண்ட் இன்னிங்ஸ் ரெக்கார்டு இந்த சீரீஸ்லாம் உங்களுக்கு ரொம்பவே போரா இருக்கு. ஏன்னா அப்படி கிரம்பிள் ஆயிடுறாங்க. ஒரு 40 ஓவர் 50 ஓவருக்கு மேல அவங்க விளையாடவே இல்லை செகண்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ அது ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும். நானும் வெயிட் பண்றேன் எப்படி இங்கிலாந்து இந்த செகண்ட் இன்னிங்ஸ் அப்ரோச் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்ச் தவிர அடுத்த எல்லா டெஸ்ட் மேட்சுமே அவங்க கிரம்பிள் ஆயிட்டாங்கன்றதான் உண்மையான ஒரு விஷயம். அண்ட் இங்கிலாந்தோட போலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா எஸ் இன்னைக்கு செத்து சுண்ணாம்பு ஆயிட்டாங்க. ஆக்சுவலி தரம்ஷாலா கோல்டா இருக்கும். எஸ் அந்த
கோல்ட்னஸ் இருக்கு, அந்த சில்னஸ் இருக்கு. பட் வெயில் சூப்பரா அடிக்குது, செம்மையா இருந்தது. இந்தியன் பேட்ஸ்மேன் ஜாலியா விளாண்டாங்க, இங்கிலாந்து பவுலர்ஸ் வந்து போட்டுக்கினே இருந்தாங்க. அந்த வகையில பஷீர் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாரு. அவர் அட்டாக் பண்ணாலும் சரி, ஒன்ஸ் அகைன் கம்பேக் ஆயிட்டே இருக்காரு. ஸோ இவர் வந்து ஒரு நல்ல ஃபியூச்சர் ஃபார் இங்கிலாந்து. ஹோப்ஃபுல்லி இவர் வந்து பாத்தீங்கன்னா வெறும் இந்த இந்தியா சீரிஸ்க்கு அப்புறம் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தூக்கி போட்டுறக்கூடாது. ஏன்னா இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபியூச்சர், நல்ல ஃபியூச்சர் இருக்கு. அவரோட ஹைட் ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஸோ ஹோப்ஃபுல்லி பஷீர் இன் ஃபியூச்சர் ஒரு நல்ல ஒரு ஆஃப் ஸ்பின்னர் பெரிய ஆளா வருவாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு அவர் ஹார்ட் ஒர்க் போட்டாரு. மேபி அவரோட ரன்ஸ் நாங்க இவ்வளவு ரன்ஸ் கொடுத்துருக்காருன்னு சொல்லுவீங்க, பட் பிச்சில் ஒண்ணுமே கிடையாது. ஹி ட்ரைட் இஸ் லெவல் பெஸ்ட். இந்தியன் பேட்ஸ்மேன் நல்லா விளையாடினாங்க, அதனால அவர் நல்லா போட்டதுனால தான் அது 4 விக்கெட்ஸ் எடுத்தாரு. ஹார்ட்லி அவரும் வந்து முடிஞ்ச வரைக்கும் போட்டாரு, பட் லாஸ்டா 2 விக்கெட் எடுத்தாரு. மற்றபடி அவரோட போலிங்ல அப்பப்போ ஒரு ஷார்ட் பால், ஒரு லூஸ் பால் போட்டு ரன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. ஸோ அவருமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரியான ஒரு ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் தான் போலிங் போட்டது. அவரு எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு பெருசா அவர் போடல, அதுவே ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் தான். ஃபாஸ்ட் பாலர் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மார்க் வுட் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அந்த அளவுக்கு பெருசா ஒன்றும் இல்லை. ஸ்ட்ராட்டஜி நிறைய யூஸ் பண்ணாரு பென் ஸ்டோக்ஸ், பட் ஒண்ணுமே வேலைக்கால. ஆண்டர்சன் ஆஸ் யூஷுவல் அவர் எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருப்பாரு. அந்த சுப்மன் கில் விக்கெட் சொல்லவே வேணாம், இது லெஜெண்ட். கம்பேக் ஆனு நினைச்சா ஆயிடுவாரு. இன்னும் ஒரு விக்கெட் தான் பேலன்ஸ் இருக்கு 700 விக்கெட்ஸ்க்கு. தட்ஸ் கோயிங் டு பி ஒன் ஹெல் ஆஃப் ரெக்கார்டுங்க, சான்ஸே கிடையாது. ஒரு ஃபாஸ்ட் போலர் 700 விக்கெட் எடுக்கிறாங்கன்னா அப்பா வேற லெவல். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு அந்த 2 விக்கெட்ல ஏதாவது ஒரு விக்கெட் எடுப்பாருன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. பட் ஓவரால் இங்கிலாந்து பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் செஷன்ல விக்கெட்டே எடுக்கல, பயங்கர டிசப்பாயிண்ட் ஆயிருப்பாங்க. பட் செகண்ட் செஷன்ல ஒரு சின்ன கம்பேக் ஆனாங்க. அண்ட் தேர்ட் செஷன்ல சூப்பராகவே போட்டு 5 விக்கெட் எடுத்தாங்க. அவங்களால மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணாங்கன்னு தான் சொல்ல முடியும். என்னதான் இந்தியா 5 விக்கெட் லூஸ் பண்ணாலும் இந்தியாவோட நிலைமை ஆல்ரெடி நல்லா இருக்கிறதுனால ஸோ இந்தியா இந்த டே வந்து பிலாங்ஸ் கம்ப்ளீட்லி டு இந்தியா தான் நான் சொல்ல முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. என்னதான் லாஸ்ட் செஷன்ல 5 விக்கெட் போனாலும் இந்தியா நல்ல நிலைமையில இருந்து தான் ஆக்சுவலா அந்த 5 விக்கெட் போச்சு. எஸ் டிசப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கு. துருவ் எல்லாம் நல்லா விளையாடிட்டு இருந்தாரு, தேவையில்லாம தூக்கி விக்கெட்டை கையில கொடுத்துட்டு போனாரு. ஸ்டே பண்ணியிருந்தா டெஃபினட்டா இன்னும் ஒரு பெரிய ஸ்கோர் அடிச்சிருக்கலாம். வாய்ப்புகள் நிறைய கிடைச்சது, யூஸ் பண்ணிட்டாரு, மிஸ் பண்ணிட்டாரு. இட் ஹேப்பன்ஸ் இன் கிரிக்கெட். அவருக்கும் ஒரு லேர்னிங் லெசன் தான் இது. அண்ட் படிக்கலா இருக்கட்டும், சர்ஃப்ராஸ் கானா இருக்கட்டும், அவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு செஞ்சுரி அடிக்க வாய்ப்புகள் மிஸ் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே அவங்க வந்து பாத்தீங்கன்னா லேர்னிங்காவா எடுத்துட்டு இனிமேட் ஃபியூச்சர்ல வர டெஸ்ட் மேட்சஸ்ல நல்லா விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜெய்ஸ்வால் எடுத்துக்கோங்க எக்ஸாம்பிள், அவர் 2 டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டியை பெருசா யூஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்ல முடியும். நெவர்தலெஸ் இந்தியா ஆர் இன் கமாண்டிங் பொசிஷன் வித் லீட் ஆஃப் 255. இங்கிலாந்து சீரீஸாவே நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா உயிரை கொடுத்து ஆனாதான் ஏதாவது அவங்களால சர்வை பண்ண முடியும் இந்த டெஸ்ட்ல. ஸோ டே 3 எப்படி அமைய போகுதுன்றது எனக்கு தெரியல. மேபி இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆர் மேபி ஒன் சைடா கூட அமையலாம். ஸோ பொறுத்து வந்து பார்க்கலாம் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் தென் பாய்.